One of the problems in the church, சபையில இருக்கிற ஒரு பிரச்சனை, big problem, பெரிய பிரச்சனை, is this word called unrepentant. மனம் திரும்பாத ஒரு காரியம். It's not easy. அது It's சாதாரணமானதல்ல. not easy to build a church சபையை கட்டுவது ஒரு லேசான காரியம் இல்ல. because you're building a group of sinners saved by grace. நம்ம என்ன செய்கிறோம்? It's not easy to build a group அதாவது ஒரு ஜனக்கூட்டத்தை கட்டுவதற்கு who are sinners saved by grace. பாவிகளாய் இருந்த கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். You cannot be a Christian. நீ ஒரு கிறிஸ்தவனாய் இருக்க முடியாது. You can be a Christian without understanding that you are a sinner. நீ ஒரு பாவி என்று சொல்லி உணராமல் இருக்கும்போது. Many of us may be born as a Christian. நம்மிலே அநேகர் கிறிஸ்தவர்களாய் பிறந்திருக்கிறோம். So you may identify as a Christian. ஆகினாலே ஒரு கிறிஸ்தவராக நம்மை காட்டிக்கொள்ளலாம். But are you truly a child of God? ஆனால் உண்மையாகவே நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீங்களா? In the church over the years, சபையிலே பல வருஷங்களாய் over the people get angry மக்களுக்கு கோபம் வரும். when you tell them நீங்க அவங்ககிட்ட சொல்லுவீங்கன்னா that they are wrong. அவங்க தப்பா செய்யறாங்கன்னு. That's one of the biggest problem is in the church. சபையில அதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. When you tell them they are wrong, அவங்க தவறா இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது people don't like to hear that. மக்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. Correct? You look, don't like. சரிதானே? Then what happens is there is something called offended spirit. என்ன ஆகுதுனாக்கா அவங்களுக்குள்ளாக ஒரு காயப்பட்ட ஆவி தங்களுக்குள்ளாக இருக்கு. There's a lot of offended spirit as what have I known. It flies from one person to another person. அவர் அறிந்த வண்ணமாக இந்த காயப்பட்ட ஆவி வந்து இங்க அங்க அப்படியே பறந்து And this spirit is very, very powerful. காயப்பட்ட ஆவி வந்து ரொம்ப வல்லமையானது. It works in the church. சபையில் அது கிரியை செய்யுது. What's the offended spirit? இந்த காயப்பட்ட ஆவி என்ன? You are hurt. நீங்க காயப்பட்டிருக்கிறீங்க because of something. ஏதோ ஒரு காரியம். And everything after that is all wrong. அதற்கு பிறகு எல்லாமே தப்பா தான் காணப்படும். Offended spirit காயப்பட்ட ஆவி will find everything wrong. எல்லாமே தப்பா காணப்படும். Every sermon is wrong. எல்லா பிரசங்கமும் தப்பு. Every worship is wrong. எல்லா ஆராதனையும் தப்பு. Every coffee is wrong. எல்லா காஃபியும். Every usher is wrong. வரவேற்கிறவங்களும் தப்பு. That's offended spirit. இது வந்து ஒரு காயப்பட்ட ஆவி. Once you get offended, நீங்க காயப்பட்டு இருப்பீங்கன்னா people get offended, people get offended. But ஜனங்கள் the காயப்பட்டு offended spirit, ஆனா அந்த காயப்பட்ட ஆவி it's a spirit இது ஒரு ஆவி. because it will cloud our mind after that. அதன் பிறகு நம்முடைய மனதை அது மூடிவிடும். And then finally the person will leave the church. கடைசியில என்னாக அவங்க சபையை விட்டு போயிடுவாங்க. And you think problem solved. நீங்க நினைப்பீங்க ஐயோ பிரச்சனை தீர்ந்துச்சு. Problem is in the church. பிரச்சனை சபையில இருக்கு. After they leave, another person will get offended. அவங்க போன பிறகு இன்னொருத்தருக்கு This காயப்படும். fellow was okay all the while. இவன் நல்லா தான் இருந்தான். Nalanda. Suddenly this fellow start to find offense with everything. திடீர்னு இவனுக்கு வந்து எல்லாமே தப்பா This காணப்படும். fellow leaves the church. இவனும் சபையை விட்டு போயிடுவான். You think all solved. எல்லாம் தீர்ந்துச்சுன்னு Another fellow gets offended. இன்னொருத்தர் காயப்படுவான். This is the problem in the church. இதான் சபையில உள்ள பிரச்சனை. This is problem in all the churches. எல்லா சபையிலும் இருக்கிற The பிரச்சனை தான். offended spirit. காயப்படுகிற ஆவி. Sometimes I would like to ask sometimes I would like to throw this question. சில சமயத்துல இந்த கேள்வி உங்களுக்கு முன்பாக வைக்கிறேங்க. Who in your life உன்னுடைய வாழ்க்கையில யாரு can correct you? உன்னை சரிப்படுத்த முடியும், திருத்த முடியும்? In your life, உங்க வாழ்க்கையில is there anybody who can correct you? யாராவது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற தப்பை திருத்த முடியுமா?
some tata, some party, someone. யாரோ உங்க தாத்தா பாட்டி யாராவது. Is there anybody in your life who can tell you, yeah, you're doing something wrong? உங்களுடைய வாழ்க்கையில யாராவது இருக்கிறாங்களா நீங்க செய்வது தப்புன்னு சொல்வதற்கு? Examine ourselves. நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். Because a lot of Christians today have become so righteous. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவங்க தங்களுடைய வாழ்க்கையில தாங்கள் வந்து ரொம்ப நீதி உள்ளவர்களாய் போல இருக்கிறாங்க. And no one can tell them that they are doing wrong. யாருமே அவங்களுடைய பார்த்து சொல்ல முடியாது நீ தப்பு செய்யறன்னு. And that is why அதனாலதான் we draw back from God. நாம் தேவனிடத்திலிருந்து நாம் பின்வாங்கி. At the end of the day, it's not about the church. அந்த நாளின் முடிவில சபை அல்ல. I met someone just few days back. சில நாட்களுக்கு முன்பாக ஒரு I saw someone. ஒருத்தரை பார்த்தார். 10 years still angry. 10 வருஷம் ஆச்சு இன்னும் கோபமா இருக்கிறாங்க. It's sad. ரொம்ப பரிதாபம். Sad. பரிதாபமான ஒரு காரியம். 10 years you are still in your anger. 10 வருஷம் இன்னும் கோபத்துல தான் church. சபை விட்டு போயிட்டாங்க. Still in your anger 10 years. இன்னும் கோபத்துல தான் இருக்கிறாங்க. You have lost so much. எவ்வளவு இழந்து போயிருக்கு. Not because you were cursed. நீங்க சபிக்கப்பட்டதனால அல்ல. But because of your anger. உன்னோட கோபத்தினால. Because of our anger. நம்முடைய கோபத்தினால you can lose so many things. எவ்வளவு காரியங்களை இழந்து போகலாம். The problem is sometimes 10 years is sometimes not enough to deal with this issue. 10 வருஷங்கள் இந்த பிரச்சனையை இன்னும் சரிப்படுத்த another church. வேறொரு சபைக்கு போவாங்க. 10 years in another still angry. 10 வருஷம் இன்னும் கோபமா இருக்கிறாங்க. So I'm wondering what is wrong with that church now? ஆகிலாம் ஒரு கேள்வி, அந்த சபையில என்ன பிரச்சனை? When they were here they were all right. இங்க இருக்கும்போது சரியா இருந்தாங்க. They learned to say sorry. I mean in the early years, அந்த முன்பு வருஷங்கள்ல மன்னிச்சிருங்க நான் தவறு செஞ்சிட்டேன்னு சொல்லுவாங்க. But once they went there, அந்த சபைக்கு போன பிறகு they become angrier. இன்னும் கோபமாயிடுறாங்க. Can a Christian remain angry for 10 years? ஒரு கிறிஸ்தவர் இன்னும் கோபமா இருக்க முடியுமா? 10 வருஷம் இன்னும் கோபமா இருக்க முடியுமா? Cannot. முடியுமா? முடியாதா? Okay, so this starts with the offended spirit. இது எங்க ஆரம்பிக்குது? இந்த காயப்பட்ட ஆவி. I'm going to talk about David this morning. இன்றைக்கு தாவீதை குறித்து பேச போறாரு. I can only share what I'm reading. அவர் படிக்கிறது தான் அவர் பகிர்ந்து கொள்ள முடியும். இப்போ அவர் படிச்சிட்டு இருக்கார். And I used the word unrepentant earlier. மனம் திரும்பாமல் இருப்பது ஒரு காரியமாக. What is unrepentant? மனம் திரும்பாமல் இருப்பது என்ன? I shared in the prayer meeting. ஜெபக்கூடத்தில் பகிர்ந்து கொண்டார். A very known prophet in America. அமெரிக்க தேசத்துல ஒரு பேர் போன ஒரு தீர்க்கதரிசி recently has been criticized. சமீபத்திலே அவர் வந்து குற்றப்படுத்தப்பட்டார். Not because he checked somebody. யாரையும் திருத்தினதுனால அல்ல. But because he started to create prophecies. காரணம் அவர் வந்து தீர்க்க தரிசனத்தை அவர் உருவாக்கி கொண்டார். This is what the church is called to do. இதுதான் சபை செய்ய அழைக்கப்பட்டது. Don't follow all the clowns. எல்லாம் கோமாளிகளையும் பின்பற்ற அழைக்கல. And I said that he started to call people by name. மக்களை பேர் சொல்லி அழைப்பார். Call their family members names. அவங்களுடைய குடும்பத்தோட பேர் சொல்லி அழைப்பார். Say their birthdays. அவங்களுடைய பிறந்த நாளை சொல்லுவார். Call their dog's name. நாய் பேர் கூட சொல்லுவார். Let me tell you, God will not call the dog's name. ஆண்டவர் நாய் பேர்லாம் கூப்பிட மாட்டார். You know this is a fraud because he start calling the dog's name. Who is? இவன் வந்து ஒரு டூப்பு எனக்கு நாய் பேர்லாம் கூப்பிடுறான். Leave dogs as dogs. நாயை விட்டுருங்க. So he started calling all this. இவைகளெல்லாம் போட்டு அழைப்பாரு. And people call him for all conferences. ஜனங்கள் வந்து இவரை பல கூட்டங்களுக்கு அழைப்பாங்க. அங்கெல்லாம் அழைப்பாங்க. Very known. And ரொம்ப பிரபலமானார். Some of the testimonies that some of the testimonies said about him. அவரை குறித்து சொல்லப்படுகிற சாட்சிகள். He is the most powerful prophet in the planet. அவர் இந்த பூமியிலேயே
ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுது. Not said in some corner of the state in America. எங்கேயும் ஒரு மூலையில சொல்லல, அமெரிக்க தேசத்துல சொல்லப்பட்டது. Okay, I'm not diminishing that he's a prophet lah. அவர் தீர்க்கதரிசி என்று சொல்லி அவர் மட்டப்படுத்தல. I am not there. But what happened is, என்ன நடந்துச்சு? people started to realize that whatever he says all comes from their Facebook. என்ன ஆனிச்சுனாக்கா, அவன் இந்த மாதிரி எல்லாம் பேர்லாம் கூப்பிடுறது வந்து Facebookல இருந்து அந்த whatever you share, நீங்க என்ன பகிர்ந்து கொள்றீங்களோ that's what he calls out. அதுதான் அவர் அழைப்பார். Nothing special. ஒண்ணும் விசேஷமாய் அல்ல. A prophet is supposed to tell you what you do. ஒரு தீர்க்கதரிசி நீங்க செய்கிறத அவர் சொல்ல வேண்டும். No one knows. யாருக்கும் தெரியாது. But all the information he said was all in their social media. அவருக்கு கிடைக்கிற செய்தி எல்லாம் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவுல வருது, கிடைக்குது. So this was being going. So not one church, many churches started to realize that. ஒரு சபையில பல சபைகள் அது உணர ஆரம்பித்தாங்க. And finally they confronted him. கடைசில அவரை வந்து எதிர்நோக்குனாங்க. Some of the people who worked with him சில ஆட்கள் அவரோடு வேலை செஞ்சவங்க also accused him of sexual immorality. அவங்க ஒரு சிலர் வந்து இவர் வந்து பாவ வாழ்க்கையில் இருக்கிறார் என்று சொல்லி கூப்பிட்டாங்க, சொன்னாங்க. So they came to him. You know, the church, what we are supposed to talk to them privately. அதாவது தனிப்பட்ட விதமாக பேச வேண்டும். So he told his co-workers, அவரோடு வேலை செய்கிற மக்களை பார்த்து சொன்னாரு, I am the prophet, you listen to me. நான் ஒரு தீர்க்கதரிசி, நான் சொல்றதை நீங்க கேளுங்க. Slowly. So finally he became, this was in his early years. இது வந்து தன்னுடைய ஆரம்ப வருடங்களில். Before he started to preach in one of the biggest churches in America. அமெரிக்கால இருக்கிற பெரிய பெரிய சபைகளை பேசுவதற்கு முன்பாக. Finally, okay, all things broke loose. கடைசில எல்லாமே புட்டுக்குச்சு. But this is where the word unrepentant comes. மனம் திரும்பாத ஒரு வார்த்தை இங்க வருகிறது. He denied everything. எல்லாம் தப்பு இல்லைன்னு சொன்னாரு. No, I didn't do. நான் செய்யலன்னு சொன்னாரு. With all the evidence around him. அந்த ஆதாரங்கள் எல்லாம் இருக்கிறது, இருந்தும் அவர் இல்லைன்னு சொன்னாரு. Unrepentant. மனம் திரும்பாத ஒரு ஆள். So the word right now is being said about him. இப்பொழுது அவரை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. God is shutting doors to all the churches right now. என்ன ஆனது? தேவன் வந்து அவருக்கு திறக்கப்பட்ட வாசல் எல்லாம் அடைக்க ஆரம்பித்தார். Big churches are saying, sorry, we don't endorse him anymore. பெரிய சபைகள் சொல்லுகிறது, அவர் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. 7 years, I think, 7 years, people have been talking to him to stop what he's doing. 7 வருஷங்களாய் மக்கள் அவரோடு பேசிக்கொண்டிருந்தாங்க, நிறுத்து, shut everybody up. எல்லாத்தையும் அமைதிப்படுத்திட்டார். Now, right now, doors are being shut. இப்பொழுது வாசல் எல்லாம் It has அடைக்கப்படுகிறது. become a national Christian issue in America. இப்பொழுது அமெரிக்கா தேசத்திலே இது ஒரு தேசிய காரியமாய் பேசப்படுகிறது. But he still denies everything. இருந்தும் அவர் வந்து இல்லன்னு He சொல்றாரு. doesn't want to go for counseling. அவர் வந்து ஆலோசனைக்கு போக Doesn't want to go for விரும்பல. correction. திருத்துவதற்கு அவர் போக விரும்பல. So this is what the American church is saying, unrepentant. இதான் அமெரிக்கா சபைகள் சொல்கிறது, மனம் திரும்பாதவன். Unrepentant. மனம் No திரும்ப. matter what people say, even if the proof is brought before eyes, no, I didn't do. என்ன ஒரு ஆதாரம் தனக்கு முன்பாக கொண்டு வந்தாலும் நான் செய்யலன்னு தான் சொல்றாரு. I won't say sorry. I won't say sorry. I won't say sorry. நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லவே மாட்டேன். So that's the state of one of the biggest prophets in America right now. அமெரிக்க தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தீர்க்கதரிசியினுடைய நிலைமை. He wrote a book of prophecies. அதே சமயத்துல ஒரு தீர்க்கதரிசனம் என்ற அந்த ஒரு புத்தகத்தையும் எழுதினார். Became a bestseller. நல்ல ஒரு பிரபலமான புத்தகம். Ayyo, the things happen in America. அமெரிக்காவில் நடக்கிற சில காரியங்கள், Ayyo, shameful. அது ரொம்ப பரிதாபமான. King David, தாவீது ராஜா is known to be the man after God's heart. தேவனுடைய இருதயத்துக்கேற்ற ஒரு மனுஷராய் இருந்தார். He earned the favor of God throughout his lifetime. தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் தேவனுடைய தயவை பெற்றவர். He was blessed throughout his lifetime. தன்னுடைய வாழ்க்கை முழுவதிலும் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். A man after my own heart. என்னுடைய இருதயத்துக்கேற்ற ஒரு மனுஷர். That's what God says. தேவன் அவரை குறித்து அதான் சொன்னார். David was faithful to God. தாவீது தேவனுக்கு உண்மையா இருந்தார். All the kings that came after him, அவருக்கு பின்னாக வந்த ராஜாக்கள் எல்லாம், God will say, you are not like my servant David. ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்வார், என்னுடைய ஊழியக்காரனாக தாவீதை போல அல்ல. David is faithful. தாவீது உண்மையுள்ளவராய் இருந்தார். So God was faithful to him. ஆகிலும் தேவன் உண்மையாய் இருந்தார். But this is the problem with men.
மனுஷனிடத்துல இருக்கிற பிரச்சனை இதுதான். We all sin. நாம் எல்லாரும் பாவம் செய்கிறோம். Even the man after God's heart also sinned. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனாய் இருந்தும் அவரும் பாவம் செய்தார். And what happens when you sin? நாம் பாவம் செய்யும்போது என்ன ஆகுது? That's the test for all of us. நம்ம எல்லாருக்கும் வரக்கூடிய பரீட்சை இதுவே. You may receive the favor of God. தேவனுடைய தயவை பெற்றுக்கொள்ளலாம். You may receive blessings after blessings. ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம். But we all dust. நம்ம எல்லாரும் தூசிதான். We all sin. நம்ம எல்லாரும் We all fall short. நம்ம எல்லாரும் குறைபடுகிறோம். And what if we fall short? அப்படி நாம் குறைபடும் போது நம்ம என்ன செய்ய வேண்டும்? What do we do? என்ன செய்வோம்? And this is what many Christians have pulled back away from God. இதுதான் நிறைய கிறிஸ்தவர்கள் தங்களை பின்வைத்துக் கொண்டார்கள். Because they don't understand 3 words. காரணம் அவர்களுக்கு 3 வார்த்தை புரியாது. 3 words are very important, huh? 3 வார்த்தைகள் மிக ரொம்ப முக்கியம். Favor of God. தேவனுடைய தயவு. Grace of God. தேவனுடைய கிருபை. Judgment of God. தேவனுடைய நியாயத்தீர்ப்பு. 3 words, huh? 3 வார்த்தைகள். Favor of God. தேவனுடைய தயவு. Grace of God. தேவனுடைய கிருபை. Judgment of God. தேவனுடைய நியாயத்தீர்ப்பு. God is all 3. தேவன் இது 3ம் ஒன்றாக இருக்கிறார். But how do we find a balance between all these things? நாம எப்படி இத ஒரு பேலன்ஸ்க்கு கொண்டு வர முடியும்? Okay, I'll talk about what is 3 meanings later. இந்த 3 காரியங்களை பிறகு I just சொல்லுவார். want to read from portion of scripture. வேத பகுதியிலிருந்து 2 Samuel 2 சாமுவேல் chapter 11 11ஆம் அதிகாரம் verse 27. வசனம் 27. அவளை அழைத்தனுப்பி தன் வீட்டிலே சேர்த்துக் கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாய் இருந்தது. When the time of mourning was over, David sent and brought Bathsheba to his house, and she became his wife, and she bore him a son. But the thing that David had done was evil in the sight of God. So this is where sometimes we do not know what's the balance. இங்கதான் நமக்கு தெரியாது எது பேலன்ஸ் ஆயிருக்குது. Yes, when you are a child of God, you are favored by God. நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கும்போது உங்களுக்கு அவருடைய தயவு இருக்கும். What is favor? தயவுனா என்ன? Extra கூடுதலான attention, extra blessing. கூடுதலான கவனம், ஆசீர்வாதம். When you are in the favor of God, நீங்க தேவனுடைய தயவுல இருக்கும்போது whatever you do, நீங்க எதை செய்தாலும் சரி will prosper. அது செழிப்பா இருக்கும். Whatever comes against you என்ன காரியம் உங்களுக்கு எதிர்ப்பாய் வருகிறதோ will not touch you. அது உங்களை தொடாது. Yes, under the favor of God. காரணம் நீங்க தேவனுடைய கிருபையின் Whatever you do shall multiply. நீங்க என்ன செய்யுங்களோ அது பல Touch மடங்கு only இருக்கும். prosper. நீங்க தொட்ட That's மாத்திரத்துல favor of God. அது தேவனுடைய கிருபை. Whoever push things to you, it will not work. யாரும் உங்களை தள்ளினாலும் அது வேலை செய்யாது. I told you Christians are called to be, I told you the day, you know, sad thing today of the big, a lot of Christians today, young people are so cheap. அன்றைக்கு சொன்னாரு, இன்றைய காலத்துல வாலிபர்கள் ரொம்ப மலிவா சீப்பா இருக்கிறாங்க. Cheap, no value. வேலையே இல்ல, கிரயமே இல்ல, மதிப்பே இல்ல. Now I was telling about what it means to be under the favor of God. தேவனுடைய தயவு கீழாக இருப்பது என்ன? Whatever people do, charm against you also will not work. ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாக என்ன மந்திரம் சூனியம் செய்தாலும் It will not work against you. அது உங்களுக்கு விரோதமாக Whatever வேலை plans செய்யாது. they do against you will not work. அவங்க என்ன திட்டம் போட்டாலும் வேலை செய்யாது. And those days we used to hear, அந்த நாட்கள் நாம் கேள்விப்பட்டோம். unbelievers will go and get charms to get the girl to love them. அவிசுவாசிகள் ஒரு மந்திரவாதி கிட்ட போயிட்டு அவங்க ஏதாவது பொருள் செய்து அந்த பெண்ணை தன் பக்கமாக இழுக்கிறப்பாங்க. And then the charm will not work. அந்த மந்திரம் வேலை செய்யாது. They'll go to another guru, another bomo, try to get more powerful ones. இன்னொரு போமோ கிட்ட போயிட்டு இன்னும் வல்லமையான ஒரு இடத்துல போவாங்க. But whatever sent will come back to them. ஆனா என்ன செய்தாலும் சரி அவங்களுக்கே திரும்பி வரும். Because there is a hedge of protection over the children of God. காரணம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வேலி இருக்கிறது பாதுகாக்க. But today, ஆனா இன்றைக்கு young people become cheap. நம்ம வாலிப பிள்ளைகள் ரொம்ப they also go, please take me.
அவங்க மந்திரத்துக்கெல்லாம் போகவே எடுத்துக்கொள்ளுன்னு போவாங்க. தேவையில்ல, இவங்களே போறாங்க, எடுத்துக்கொள்ளுங்க, பயிற்சிருங்க, எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாமே எல்லாம் பண்டையெல்லாம் ரொம்ப கெட்டிக்காரங்க. ஃப்ரீ. No more favor of God. கூடுதலான தேவ தயவு. The favor of God will protect you. தேவனுடைய தயவு உங்களை பாதுகாப்பு. David was protected by God. தேவன் பாதுகாப்பை He knows he never lost one single battle. அவருக்கு தெரியும் ஒரு யுத்தத்தையும் அவர் தோக்கல. How did he kill? எப்படி கொன்று போட்டாரு கோலியாத்தை? How did he kill? எப்படி கோலியாத்தை Small boy. கொன்றார்? சின்ன பையனா Small boy. சின்ன பையனா 15 years old. 15 வயசு. Went with 5 stones against a giant. 5 கல்லை எடுத்துக்கொண்டு ஒரு பெரிய பூதத்துக்கு எதிராக போனார். எப்படி? Favor of God. தேவனுடைய தயவு. David experienced the favor of God. தாவீது தேவனுடைய தயவை அனுபவித்தார். And sing boom, giant will fall down. பாருங்க, அப்படியே சுத்தி விட்டார், அந்த பூதம் கீழே விழுந்துச்சு. He got shield, right? அவனுக்கு வந்து கேடகம் இருந்துச்சு. He had shield, right? கேடகம் இருந்துச்சு. What happened to his shield? அவனோட கேடகம் என்ன? Think about it. What happened to his shield? He had a sword, he had a shield. யாருக்கு? The Goliath. கோலியாத்துக்கு ஒரு கேடகம், ஒரு Where was his shield? அந்த கேடகம் எங்க போச்சு? The favor of God caused the shield to not be put on time also. தேவனுடைய தயவு அதை சரியான நேரத்துல He had a பயன்படுத்த shield. His shield was so big. அவனுடைய கேடகம் வந்து அவ்வளவு பெருசா இருந்துச்சு. One fellow had to carry the shield. ஒரு மனுஷன் அந்த கேடகத்தை தூக்கி கொண்டு வர Where வேண்டும். was the shield? அந்த கேடகம் எங்க இருந்துச்சு? When the favor of God comes upon us, தேவனுடைய தயவு நம்ம மேல் the வரும்போது enemy will lose their protection. சத்ரு அவங்களுடைய பாதுகாப்பை இழந்து போயிடுவாங்க. One sling immediately touched right at the dot. அந்த கவனத்திலிருந்து ஒரு சுத்தி விடும்போது அது சரியா போய் அந்த Right in இடத்துல the பட்டுச்சு. middle. சரியா போய் அந்த இடத்துல பட்டுச்சு. Bullseye. புல்சாயா. முட்டை போடுறீங்களா? bullseye. முட்டை. அவன் நெத்தியில போய் பட்டுச்சு. Favor of God. தேவனுடைய தயவு. David experienced that. தாவீது அதை அனுபவித்தார். God was with him. தேவன் அவருடைய. Saul threw a spear 2 times in his life. சவுல் வந்து 2 முறை அவனுடைய This ஈட்டியை fellow playing music. தாவீது வந்து இசை வாசித்துக் 4 times of கொண்டிருந்தாரு. playing music. 2 தடவையும் சரி. When you play music, what do? இசை வாசிக்கும் போது என்ன செய்வோம்? How do you play? எப்படி விளையாடுவீங்க? If a person plays music, இசை வாசிக்கிறீங்க, எப்படி வாசிப்பீங்க? are they looking? He's playing his harp. He's playing. அவன் வந்து அந்த வீணை வாசிச்சுக்கிட்டு இருந்தாரு. Sometimes he closes his eyes. சில நேரம் கண்ணை மூடிட்டு இருப்பாரு. When you play, sometimes you go into the music really. சில சமயம் இசை வாசிக்கும், அந்த இசையோடு அவங்க போயிடுவாங்க. That's the time this fellow threw the spear. அந்த நேரத்துல தான் நீங்க பாத்தீங்கன்னாக்க அந்த சவுல் வந்து அந்த ஈட்டியை You think Saul is stupid? David's watching it through his foot. சவுல் வந்து ஒரு முட்டாள் நினைக்கிறீங்களா? அவன் பாத்துக்கிட்டு இருக்கும்போது தூக்கி He took the spear and ஈட்டி threw it எடுத்து at him when he was not watching. அவன் பார்க்காத நேரத்துல வீசினான். But somehow, because of the favor of God, எப்படியோ தேவனுடைய தயவினால he escaped. அவன் தப்பிச்சிட்டான். Favor of God. தேவனுடைய தயவு. Nothing can touch you. ஒண்ணுமே உன்னை தொடாது. A child of God is favored. தேவனுடைய பிள்ளை தேவனால் தயவு பெற்றிருக்கிறான். David experienced favor. தாவீது தேவனுடைய தயவை There's also something அனுபவித்தார். else. வேற ஒரு காரியம், Grace of God. தேவனுடைய கிருபை. What is the grace of God? தேவனுடைய கிருபை என்ன? Grace of God forgives you even though you sin. தேவனுடைய கிருபையானது நீ பாவம் செய்தாலும் அவர் மன்னிக்கிறார். Though you did something wrong, ஏதோ ஒரு காரியம் தப்பா செய்திருந்தாலும் God pulls you up. That's the grace. ஆண்டவர் உங்களை தூக்கி விடுகிறார். Never mind, never mind, never mind. பரவாயில்ல. Grace. தேவனுடைய கிருபை. David sinned. தாவீது பாவம் செய்தார். Yet still God said, "You are still mine." God forgave him and said, "You are mine." தேவன் அவரை மன்னித்து அவர் சொன்னார், A man after my own heart. இவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். The grace of God is why we are here. தேவனுடைய கிருபை நாம் இங்க இருக்கிற நேரத்திலும், No matter what we have sinned against God, நாம் தேவனுக்கு விரோதமாக என்ன பாவம் செய்திருந்தாலும் சரி, He still loves us, He still pulls us, He still remains with us. அவர் இன்னும் நம்ம மேல அன்பு கூர்ந்து நம்மை தூக்கி விடுகிறார். You need the grace of God. உங்களுக்கு தேவ கிருபை தேவை. நம்ம எல்லாருக்கும் தேவை. Because we fall short every day. காரணம் நம்ம எல்லாரும் தினமும் குறைபட்டு போகிறோம்.
But still God doesn't push us away. இருந்தும் தேவன் நம்மை தள்ளி விடுவதில்லை. Still gives us chances after chances after chances. மறுபடியும் அவர் நமக்கு பல சந்தர்ப்பங்களை கொடுப்பார். The third word, மூணாவது வார்த்தை judgment. நியாய தீர்ப்பு. So this is where we forget that God is also called a judge. இங்கே இதைதான் நாம் மறந்து விடுகிறோம். தேவன் வந்து ஒரு நியாயாதிபதி. If you hurt someone, நீங்க யாராவது காயப்படுத்தி இருப்பீங்கன்னா, God is a judge. He has to act. தேவன் ஒரு நியாயாதிபதி இருப்பதனால அவர் நடவடிக்கை செய்ய வேண்டியதா இருக்கு. God has to write. தேவன் எழுத வேண்டும். God has to do something. தேவன் ஏதாவது செய்ய வேண்டும். When you go to the judge, நீங்க நியாயாதிபதி கிட்ட போகும்போது, the judge has to be fair. அந்த நியாயாதிபதி அவர் வந்து சரியா இருக்கணும். He cannot take sides. அவர் வந்து பட்சபாதம் செய்ய. What has been wrong must be accounted for. என்ன தப்பு செய்யப்பட்டதோ அது சரிப்படுத்தப்பட வேண்டும். For example, உதாரணமாக last week, போன வாரத்துல when you saw in the news, I don't know whether you saw in this viral video. இந்த செய்தியில பாத்தீங்கன்னா நம்ம தெரியல One வீடியோ. old Chinese man, don't know what he did. He went and driving. He did something wrong. ஒரு வயதான சீனர் வந்து காடி ஓட்டும் போது இன்னொரு தப்பு செஞ்சிட்டாரு. So this guy who drove a well-fire, இந்த ஆள் வந்து ஒரு வெல்ஃபயர் hellfire, he came there, started to kick this. The young man started to kick this old man. இந்த வாலிபன் வந்து அந்த வயசானவரை எத்த ஆரம்பித்தார். Not one time, many times. ஒரு தடவை அல்ல, பல தடவை. Kicked him, slapped him. எத்தனாரு, அரைஞ்சாரு. And that man, quiet, poor man, sitting inside the car. அந்த வயசான மனுஷன் பாவம் அப்படியே some langalari or something like that. தவற ஓட்டாரு. Kick him. So what? So of course people get angry. ஜனங்கள் அதை பார்த்து எல்லாருக்கும் கோபம் You know வந்துச்சு. today's social media world, இன்றைக்கு சோஷியல் மீடியா உலகத்துல if they will find your address, உங்களுடைய அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. they will find your picture, your IC, everything, somehow they'll put it up that this is the place address. உங்களுடைய படம், ஐசி, உங்களுடைய கிளாஸ் எல்லாத்தையும் போட்டுருவாங்க. Netizens, we call them netizens. Netizens. They will put all information out there. That is the fella. எல்லா விவரங்களையும் போட்டுருவான். இவன் தான். So the police caught him. போலீஸ் அவனை பிடிச்சாங்க. Sentenced to jail. ஜெயிலுக்கு தண்டனை. Fine, no, sorry, fine. If you cannot, then jail. ஃபைன் போட்டாங்க, இல்லனாக்க ஜெயில். Then he says, sorry, I got no money. Tachukotwe. மன்னிச்சிருங்க, எனக்கு காசு இல்ல, பத்தலன்னு சொன்னான். Tachukotwe. காசு பத்தல. What does the judge do? ஜட்ஜ் என்ன செஞ்சாரு? Oh, power. Okay, go on. Go. What does the judge do? ஜட்ஜ் என்ன செஞ்சாரு? No, you have to pay the fine. நீ அந்த ஃபைனை கட்டி தான் ஆகணும். You have to pay. Otherwise you have to go to jail. இல்லன்னா நீ ஜெயிலுக்கு போ. Whether same color or not, அதே நிறமா இருந்தாலும் இருக்குதோ இல்லையோ, do something wrong, நீ தப்பு செஞ்சீனா the judge has to act. அந்த ஜட்ஜ் வந்து And நிச்சயமா that is what we நடவடிக்கை. believe in the judicial system of Malaysia. ஆகினால் மலேசியாவினுடைய சட்டத்துல வந்து நம்ம That when மதிக்கிறோம். someone does us wrong, we can go to the court. யாரும் தப்பு செஞ்சீங்கன்னா நம்ம கோர்ட்டுக்கு போலாம். Do you have faith in our system, judicial system? நம்முடைய System kehakiman. நம்முடைய கோர்ட்ல வந்து நம்புறீங்களா? Do you believe that someone will judge us fairly? நம்புறீங்களா நம்மள வந்து சரியா நியாய தீர்ப்பு செய்வாங்க? If you got all the proof, எல்லா ஆதாரமும் இருந்தாலும் that justice will be on your side. நிச்சயமா நியாயம் வந்து உங்க பக்கத்துல இருக்கும். If we can trust our judicial system, நம்முடைய கோர்ட் சிஸ்டம் இதெல்லாம் நம்ம நம்புவோம்னா we surely can trust God, நிச்சயமா நம்ம தேவனை நம்பலாம். who created justice in the world. ஆண்டவர் இந்த உலகத்துல நியாயத்தை உண்டாக்கினார். So the three words, மூன்று வார்த்தைகள், favor, தயவு, grace, கிருபை, judgment. நியாயம். Justice, I'm calling justice, not judgment. Okay, justice of God. நியாயம். God has to be fair. தேவன் வந்து பட்சபாதம் இல்லாமல் இருக்க வேண்டும்.
Before I talk about what David did wrong, தாவீது என்ன தப்பு செய்தார் என்று பேசுவதற்கு முன்பாக I want to tell you what he did right. என்ன காரியம் சரியா செஞ்சார்? What did David do right in his life? தாவீது தன்னுடைய வாழ்க்கையில என்ன சரியா செய்தார்? He served God. தேவனுக்கு ஊழியம் He செய்தார். did not depart to other gods. மற்ற தேவர்களை அவர் பின்பற்றல. That is why God says, "This is my servant David." ஆகையால் தேவன் சொன்னார், இவர் என்னுடைய ஊழியக்காரர். He served only the God of Israel. இஸ்ரவேலின் தேவனுக்கு மாத்திரம்தான் ஊழியம் செய்தார். He did not turn to other gods. மற்ற தேவர்களுக்கு திரும்பல. He did not go to Bomo like Saul. மந்திரவாதி பிலிஸ்தீனியா அவங்க கிட்டலாம் போகல. Like Saul. சவுலை போல. He served God. தேவனுக்கு மாத்திரம்தான் அவருடைய வாழ்க்கை முழுதும் ஊழியம் செய்தார். The second thing about David, இரண்டாவது காரியம் தாவீதை குறித்து, he obeyed God in everything that he was told to do. ஆண்டவர் சொன்ன எல்லா காரியங்களிலும் அவர் கீழ்ப்படிந்தார். Last week I was speaking about the disobedience of Saul. போன வாரம் அவர் பகிர்ந்து கொண்டாரு சவுல் எப்படி கீழ்ப்படியாமல் போனார். David obeyed God in everything. தாவீது எல்லா காரியங்களிலும் கீழ்ப்படிந்தார். Served God. தேவனுக்கு ஊழியம் செய்தார். He obeyed God. தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். That is what God wants. அதுதான் தேவன் விரும்புகிறார். A king who serves me alone. ஒரு ராஜா எனக்கு மாத்திரமே ஊழியம் And செய்கிறார். a king who listens to whatever I say. ஒரு ராஜா நான் சொல்றதெல்லாம் கேட்கிறார். That is why David is called the man after God's heart. ஆகையினால்தான் தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன் என்று அழைக்கப்படுகிறார். Third thing about David. மூன்றாவது தாவீதை He குறித்து, did not touch the Lord's anointed. தேவன் அபிஷேகித்த ஒரு மனுஷரை தாவீது தொடவே கிடையாது. Saul knows anointing. David knows anointing. தாவீதுக்கு நல்லா தெரியும் அபிஷேகம் என்றால் என்ன. If God anoints, you better not touch. தேவன் அபிஷேகித்திருப்பார்னா அவர் தொடக்கூடாது. Saul wanted to kill him for years. பல வருஷங்களாய் தாவீது அவர் கொல்ல வகை தேடினார். But David did not touch Saul. ஆனால் தாவீது சவுலை தொடவே கிடையாது. 2 times he had a chance to kill him. 2 தடவை அவருக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது But he கொல்வதற்கு. said, I cannot touch the Lord's anointed. அவர் சொன்னார் தேவன் அபிஷேகித்தவரை நான் தொடக்கூடாது. He is also anointed. அவரும் அபிஷேகிக்கப்பட்டவர். Same anointing. அதே அபிஷேகம், The kingly anointing. ராஜரீக அபிஷேகம். But he is anointed before me. I cannot touch him. அவர் எனக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணப்பட்டார், நான் தொடக்கூடாது. Saul, சவுல் when you read his life, அவருடைய வாழ்க்கை நீங்க படிக்கும்போது he killed an entire village of priests. ஒரு கிராமத்துல ஆசிரியர்கள் நிறைந்தவர்களை 185 priests he killed in one day. 185 ஆசாரியர்களை அவர் கொன்று போட்டார். Because they protected David. காரணம் அவர்கள் தாவீதை பாதுகாப்பு செய்தார். He doesn't care who is anointed or not. அவருக்கு அக்கறை இல்ல யார் Even Samuel says, சாமுவேலே சொல்கிறாரு, God told Samuel, hey, go to Jesse's house. சாமுவேல் ஆண்டவர் சொல்லும்போதே நீ யெசி வீட்டுக்கு போ, Go to Bethlehem. பெத்லகேமுக்கு போ. What does Saul say? What does Samuel say? சாமுவேல் என்ன சொல்கிறார்? Ayyo, if I go, Saul will kill me. ஐயோ நாங்க போனாங்க சவுல் என்ன கொன்று போட்டு விடுவானே. How can a prophet say that? எப்படி ஒரு தீர்க்கதரிசி Because அப்படி this சொல்ல man முடியும்? doesn't respect anointing. காரணம் இந்த சவுல் அபிஷேகத்தை மதிக்கவே மாட்டார். David respects anointing. தாவீது அபிஷேகத்தை மதிக்கிறவர். He never touched Saul. சவுலை தொடவில்லை. And you will see he never touched another prophet called Nathan. I will see in a while. இன்னொரு தீர்க்கதரிசி நாத்தானையும் அவர் தொடவில்லை. Now, so David was, he was faithful to God. Faithful to God. தாவீது நீங்க பாத்தீங்கன்னா தேவனுக்கு உண்மையா இருந்தார். Worship God. தேவனை ஆராதித்தார். Obey God. தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். Now, what did he do wrong? அவர் என்ன தப்பு செய்தார்? Okay, most of us would know this story. நமக்கு எல்லாருக்கும் இந்த கதையை The தெரியும். same chapter. இதே அதிகாரத்துல Chapter 11, 2 Samuel 11. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம். He committed adultery with a woman called Bathsheba. பெத்ஷிபா எனப்படுகின்ற ஒரு மனுஷியோடு அவர் விபச்சாரம் செய்தார். Why adultery? ஏன் விபச்சாரம்? Because this woman was another man's wife. காரணம் இந்த மனுஷன் இன்னொரு மனுஷனுடைய மனைவி. He had a whole collection of wives. அவனுக்கு வரிசை மனைவிகள் இருந்தாங்க. He had many wives. பல மனைவிகள் இருந்தாங்க. And many mistresses also. நிறைய வப்பாட்டிகள் இருந்துச்சு. So this is where even man of God also can be kataya. Can. தேவனுடைய மனுஷனும் யாரு? Because we are human beings. காரணம் எல்லா மனுஷர்கள் தான். But remember, God doesn't mean God to Bisaya.
அப்படின்னாக்கா தேவன் ஒரு கண்ணை மூடிட்டாருன்னு இல்ல. God did warn in the book of Leviticus that kings cannot have many wives. லேவியராகம புஸ்தகத்துல தேவன் வந்து எச்சரித்திருக்கிறாரு, ஒரு ராஜா வந்து பல மனைவிகளை வைத்திருக்க கூடாது. How many wives can you have? எத்தனை மனைவி வைத்திருக்கலாம்? கொஞ்சம் சொல்லுங்க. எத்தனை மனைவி வைக்கலாம்? வைக்கலாமா? வைக்கலாம் sounds very very bad. வச்சிருக்கலாம். வைக்கலாம் sounds very bad. ஐயோ. How many wives are you allowed to have? எத்தனை மனைவிகள் உங்களுக்கு இருக்கலாம்? யாரோ பதில் சொல்றீங்களா? I want a Christian answer. கிறிஸ்தவ பதில் வேணும். இந்த ப்ராப்ளம் இஸ் பெண்கள் தான் பேசுறாங்க, ஆண்கள் பேச மாட்டறாங்க. பெண்கள் சொல்ற ஒண்ணு. I am expecting the man to answer. ஆண்கள் தான் சொல்ற எதிர்பார்க்கிறாரு. எத்தனை மனைவிகள் வந்து எத்தனை மனைவிகள் வச்சிருக்கலாம்? ஆண்கள் சொல்லுங்க. Okay, you want the women are born. That's the problem is everywhere. Okay, David had a whole collection of them. தாவீதுக்கு ஒரு வரிசையா இருந்துச்சு. But he wanted another man's wife. ஆனா அவருக்கு வந்து இன்னொரு மனுஷனுடைய மனைவி தேவையா. That's where he committed adultery. அங்கதான் அவர் விபச்சாரம் செய்தார். And you see sometimes this is where God exposes sin. சில சமயங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா தேவனுக்கு விதமான காரியத்தை வெளியில கொண்டு வந்துருவார். What happened was she got pregnant. என்ன ஆச்சு? அவ கர்ப்பமாயிட்டா. Personally, தனிப்பட்ட முறையில, okay, after a woman finishes her time of the month, ஒரு பெண்ணு தன்னுடைய மாதவிடாயை முடிக்கும் போது can she immediately get pregnant? அவ கர்ப்பிணி ஆக முடியுமா? Chances are not very. Right after you are finished. அது வந்து முடிந்த பிறகு உடனே. Let me get this right, huh? Because it says, you will read that Bathsheba just finished her period of cleansing. நீங்க பாத்தீங்கன்னாக்கா பத்ஷிபா வந்து தன்னுடைய சுத்திகரிப்பினாலே முடித்தார். Means she just finished her menstrual cycle. நீங்க பாத்தீங்கன்னாக்கா அது மாதவிடாயை அப்பதான் முடித்திருக்கிறார். She just finished. அப்பதான் முடிச்சிருக்கிறார். That's when David called her. அப்பதான் தாவீது அழைத்திருக்கிறார். But she got pregnant. எப்படியோ அவ வந்து கர்ப்பமாயிட்டார். It's not the time of the month. அந்த மாதத்தின் நேரம் அல்ல. Because we know the cycle. There's a cycle of it, huh? அது ஒரு சக்கரம் இருக்குது. When you are subor, when you are not subor, how to say the word? எப்படி தமிழ் சொல்றது தெரியல. High chance, low chance. சரி. ஹை சான்ஸ், லோ சான்ஸ். உங்களுக்கு புரிஞ்சா சரி. God exposed his sin. தேவன் அதை வெளிப்படையாய் கொண்டு வந்தார். That she got pregnant. அவள் கர்ப்பமாயிட்டார். Even though low chance, very low chance. அவளுக்கு வந்து அந்த சந்தர்ப்பமே இல்ல கர்ப்பமாறதுக்கு. Because God was watching what you are doing. காரணம் தேவன் அவரை You are the king. நீ ராஜா. Yes, you are man after my own. நீ என்னுடைய இதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன் தான். But you took another man's wife. ஆனா நீ இன்னொரு மனுஷனுடைய மனைவியை எடுத்துட்டியே. Now you slept with her. இப்போ நீ அவ கூட படுத்திருந்துச்சு. It's a very very low chance to get pregnant. ஆகினால இது வந்து கர்ப்பமாக கூடிய ஒரு காலம் இல்ல. But somehow she got pregnant. எப்படியோ அவ வந்து கர்ப்பமாயிட்டா. God wants to expose, he exposes. தேவன் அதை வெளியே கொண்டு வரணும்னா அவர் வெளியே கொண்டு வருவார். But what does David do? ஆனா தாவீது என்ன செய்கிறார்? First David tries to cover up what he did. முதல்ல அவர் என்ன செய்தார்னா தாவீது அதை மூடி மறைக்க பார்த்தார். He calls the husband Uriah. உரியா தன்னுடைய கணவரை அழைக்கிறார். And the funny thing is Uriah is one of his 30 men. என்ன ஆச்சரியம்னாக்கா தாவீதுக்கு போர் வீரர்கள் இருந்தார்கள். 30 பேர்ல இவர் ஒருத்தர். He was his 30 men. அவருடைய 30 ஆட்களிலே ஒருவர். He stole one of his 30 men's wife. அந்த 30 ஆட்களிலே ஒருவருடைய மனைவியை திருடினார். A man who gave his life for David. தாவீதுக்கென்று இந்த உரியா வந்து தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்தார். And what he did?
என்ன He செய்தாரு? said, Uriah, come back from war. அவர் என்ன செய்கிறார்? யுத்தத்திலிருந்து நீ வா Uriah was வீட்டுக்கு. why he did it? Because husband is at war. ஏன் அப்படி செய்தாரு? உரியா வந்து யுத்த களத்துல அவர் இருக்கிறார். David is supposed to be at war. தாவீது வந்து யுத்த களத்துல இருக்க வேண்டிய நேரம். What are the king's role? ராஜாவினுடைய கடமை என்ன? They are supposed to go to war with their people. அவருடைய ஜனங்களோடு அவர் யுத்தத்துக்கு போக வேண்டும். But because of sometimes too much of blessing, ரொம்ப ஆசீர்வாதம் இருந்ததனால பிரச்சனை. he said, Nema, you go this year. அவர் என்ன சொல்ற, நீங்க போங்க, நான் இருக்கிறேன். And that's when the sin happened. அப்போதான் அந்த பாவம் நடந்தது. The sin always takes place when we are alone. பாவம் இப்ப நடக்கும்னாக்க நம்ம தனிமையா இருக்கும்போது. You leave your children behind, what will they do? உங்களுடைய பிள்ளைகளை பின்னால விட்டுட்டு போனீங்கன்னா என்ன நடக்கும்? What will they do when they are alone? அவங்க தனிமையா இருக்கும்போது என்ன செய்வாங்க? What are you doing in the room? ரூம்ல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? Put CCTV and see. சிசிடிவி போட்டு பாருங்க. ஷாக் ஆயிடுவீங்க. ஷோக்கு தான் வரும். What are we doing when you are alone? தனிமையா இருக்கும்போது நம்ம என்ன செய்யறோம்? Do you know what your children are doing in their room? உங்க பிள்ளைங்க தங்களோட அறையில என்ன செய்யறாங்க தெரியுமா? They lock themselves in the room. ரூம்ல பூட்டி கொண்டு What are you doing? என்ன செய்றீங்க? They're supposed to be there. அவங்க அங்க இருக்கணும். What are they doing this? And most of the time, அநேக நேரங்களில when they are supposed to be in church and they are not in church, that's where all the sin happens. சபையில இருக்க வேண்டிய நேரம், ஆனா இங்க இல்லாதபடிக்கு அந்த நேரத்துல தான் நிறைய பாவங்கள் Okay, நடக்கும். anyway, so he was alone. அவன் தனிமையா All இருந்தாரு. his men of war were all in war. யுத்தத்தின் மக்கள் எல்லாம் யுத்தத்துல இருக்கிறாங்க. Sleeps with Bathsheba, பட்சியோட ஒரு படுத்திருந்தாரு. and then she gets pregnant. கர்ப்பமாயிட்டா. Then he tells his commander, bring Uriah back. தளபதி கிட்ட சொல்றாரு, உரியாவை கொண்டு வந்துரு. The war is not over. யுத்தம் இன்னும் முடியல. Please send Uriah back. உரியாவை திரும்பி அனுப்பி வச்சு. Then he talks to Uriah. உரியா கிட்ட Hey, go பேசுறாரு. back to your house. உன் வீட்டுக்கு போன்னு Go சொல்றாரு. make your wife happy. உன் மனைவியை சந்தோஷப்படுத்து. What does Uriah do? உரியா என்ன செய்யறாரு? Uriah is a man of war. உரியா வந்து ஒரு யுத்த வீரர். Battle is going on. அங்க யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. He has been called back. அவர் அழைக்கப்பட்டிருக்கார். He goes to his house. வீட்டுக்கு போறாரு. He sleeps in front of his door. அவர் தன்னுடைய வீட்டு அஞ்சலில படுத்திருந்தார். He never enters the house. வீட்டுக்குள்ளே நுழையல. Who's in the house? வீட்டுல யார் இருக்கிறாங்க? Wife is in the house. மனைவி இருக்கிறார். So David calls him, "Wait, Bodo, why you never enter the house? தாவீது அவனை சிரட்டை முட்டாள், ஏன்டா வீட்டுக்குள்ள போலன்னு கேக்குறாரு. You got a house, right? உனக்கு வீடு தானே இருக்கு. Why you sleep outside the house?" ஏன் வீட்டுக்கு வெளியில தூங்குற? He said, "How can I go into my house and have a good time with my wife when my people are fighting in battle?" அவர் என்ன சொல்றாரு? எப்படி முடியும்? மக்கள் வந்து யுத்தத்துல இருக்காங்க, நான் என் வீட்டுக்கு போயிட்டு நான் என் மனைவியோட சந்தோஷமா இருக்க முடியுமா? What was David trying to do? தாவீது என்ன செய்ய பார்க்கறாரு? He is trying to get Uriah to have relations with his wife. தாவீது என்ன செய்கிறார்? யூரியா தன்னுடைய மனைவியோடு கூட உறவு கொள்ளும்படியாய் And அந்த then when ஒரு the baby come out, Uriah will think that's his baby. அப்போ குழந்தை வெளியே வரும்போது அப்போ உரிய நினைப்பாரு, அவருடைய பிள்ளை தான் நினைப்பாரு. Hiding the truth. சத்திய உண்மையா வந்து அவர் மூடி So மறைக்கிறார். first day, Gagal. முத நாள் முடியல. Then next day he calls Uriah again. அடுத்த நாள் உரியாவை கூப்பிடுறாரு. He gives him a lot of wine. அவர் என்ன செய்யறாரு? நல்ல போதை வர முடிய நல்ல மதுபானத்தை So then he கொடுக்கிறாரு. becomes drunk. போதையில இருப்பாருங்க. And then he says, while drunk, after drunk, please go back, go to your wife. போதையான பிறகு நீ போய் மனைவியோடு போன்னு சொல்றாரு. Somehow, எப்படியோ Uriah doesn't go into the same thing, he sleeps outside. உரியா வீட்டுக்கு போல வெளியே தான் தூங்குறாரு. So David immediately had fear. தாவீதுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. This fellow is not going inside the house. இவன் வீட்டுக்கு போக No மாட்டேங்கிறான். matter what I do, he's not going into the என்ன house. நடந்தாலும் சரி இவன் போக மாட்டேங்கிறானே. So what does he do? Because your time is important, right? எனக்கு நேரம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? You have to count 9 months. 9 மாதங்கள் என்னன்னு இல்லையா? Why come out early? Not you have to timing very important. எப்படி சீக்கிரமா வெளியே வந்துருச்சு? அதனால நேரம் ரொம்ப முக்கியம். Most people, let me tell you, it's off joke. Some people go honeymoon baby. You know honeymoon baby? Honeymoon சிலருக்கு baby. தேன் நிலவு குழந்தை இருக்கு இல்லைங்களா? Some people try for years. சிலர் வந்து பல வருஷங்கள் ட்ரை Some people பண்ணுவாங்க. just got married straight got baby. சிலர் கல்யாணம் பண்ணி உடனே வந்துருக்கு குழந்தை. So we call honeymoon baby. இதுதான் தேன் நிலவு. Then
honeymoon. Honeymoon. அதான். So then some people will count, no. சிலர் வந்து எண்ணி கொள்ளுவாங்க. When they got married, எப்போ கல்யாணம் some of the old பண்ணாங்க? aunties will count. இந்த When பழைய they got ஆண்டி married, மரங்களை எண்ணி when the baby come பார்ப்பாங்க. out, எப்போ இந்த குழந்தை வெளியே வந்துச்சு? set out, சரியா இல்லையே. let me tell you, all the aunties will do the uncles. ஆண்டி மரங்களும் இந்த மட்டும் தான் செய்வாங்க. Set out, இப்பதான் கல்யாணம் பண்ணாங்களே, என்ன நடந்ததுக்கோ. என்னமோ நடந்துருச்சு. So David knows தாவீதுக்கு தெரியும் time is important. அந்த நேரம் ரொம்ப முக்கியம். Time is running out. நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு, நாள் ஓடிக்கிட்டு இருக்கு. Some they're going to find out. எப்படியாவது தெரிஞ்சிடும். So what he does, I don't know other way, I need to kill him. என்ன செய்யணும்? இவனை வந்து கொல்லதான் வேணும். So he sends him back to the battle. ஆகினா யுத்தத்துக்கு அனுப்பி விடுறாரு. And he tells his commander, தளபதியை பார்த்து சொல்றாரு, you don't kill him, let the enemies kill him. நீ அவனை கொல்லாத, அந்த சத்துருக்கள் அவனை Put கொல்லட்டும். him where the battle is the fiercest. எங்க எந்த இடத்துல யுத்தம் ரொம்ப மும்முரமா இருக்குதோ அந்த இடத்துல வையின்னு. Consider yourself as Uriah. உங்களை நீங்க யூரியா அவராக நினைத்துக் He கொள்ளுங்க. sent on a suicide mission. தற்கொலை மிஷன்ல அனுப்புறாரு. He knows he's going to die, huh? அவர் சாவ போறாருன்னு தெரியும். Because any stupid fellow also know that you go there, you will kena tembak. எந்த முட்டாளுக்கும் தெரியும் அந்த இடத்துல போனா நிச்சயமா கொல்லப்படுவான். But the Joab, the commander, says, go and stand there. ஆனா யோவாப் அந்த தளபதி சொல்றான், அங்க போய் நில்லுன்னு And சொல்றான். he went and stood there and he died. அங்க போய் நின்றாரு, கொல்லப்பட்டார். Because David's orders. ஏன்னா இது தாவீதினுடைய கட்டளை. So what happened is, என்ன நடந்துச்சு? she became pregnant. So he died. அவன் செத்து போறாரு. Then Bathsheba, she mourns for her husband. பட்சி வந்து தன்னுடைய கணவருக்காக துக்கப்படுகிறாள். Then after she finished the mourning, அந்த துக்க நாட்கள் முடிந்த பிறகு David says, come, be my wife. தாவீது என்ன சொல்றா, வா என்னுடைய Come, மனைவியாய். be one of the collection. நான் சேர்த்து வைக்கிறதுல நீ ஒண்ணு சேர்த்து கொள்ளு. And he covered up everything. அதை மூடி மறைச்சாரு. But this is where I want us to hear. இங்கதான் நம்ம கவனமாய் கேட்கணும். He covered up everything. எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டாரு. He's favored by God. தேவனால் தயவு பெற்றிருந்தாரு. No one knows what happened, யாருக்கும் தெரியாது என்ன நடந்துச்சுன்னு. but God sees. ஆனா தேவன் பார்க்கிறார். This morning my title was something actually God sees. இந்த நாளின் பிரசங்க தலைப்பு வந்து கர்த்தர் பார்க்கிறார். The thing was displeasing in the eyes of the Lord. தேவனுடைய பார்வையில இது வந்து மிகவும் வேதனையா இருந்தது. You can cover up, நாம் மூடி மறைக்கலாம், but as a God of justice. ஆனால் நியாய உள்ள ஒரு தேவன் இருக்கிறார். Uriah's blood is crying out to the Lord. உரியாவின் ரத்தம் கதறுகிறது. He doesn't know what happened. He doesn't know. என்ன நடந்ததுன்னு தெரியாது. He doesn't know his wife is pregnant. அவருடைய மனைவி கர்ப்பமா இருக்குன்னு தெரியாது. He doesn't know why he was sent to the battle at that place. ஏன் அந்த யுத்த களத்துல அந்த இடத்துக்கு அனுப்பப்பட்டார்னு கூட தெரியாது. But his blood cries out. ஆனா அவர் ரத்தம் கதறுது. And God has to act. தேவன் வேலை செய்ய வேண்டும். Because he's a God of justice. காரணம் அவர் நீதியின் தேவன். He's a God of favor. அவர் தயவின் தேவன், He's a God of grace. கிருபையின் தேவன், But he's also God of justice. அதே சமயத்துல நியாயத்தின் தேவன். If every child of God understands this properly, எல்லா தேவ பிள்ளையும் இதை ஒழுங்காக அறிந்து கொண்டால் you would live righteously before God. நீங்கள் தேவனுக்கு முன்பாக நீதியாய் வாழணும். Yes, you can have favor with God, நீங்க தேவனிடத்தில் தயவு but you பெற்றிருப்பீங்க. also live in fear of God. ஆனா அதே சமயத்தில் தேவனுக்கு பயந்திருப்பீங்க. So just because this man is anointed king, இந்த மனுஷர் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜாவாய் இருந்து does God close his eyes? தேவன் தன்னோட கண்ணை மூடிக்கொள்வாரா? Fighting took place in David's life. 5 காரியங்கள் தாவீதுடைய வாழ்க்கையில் Just quickly, சீக்கிரமாக. personal crisis of David. முதல்ல தனிப்பட்ட பிரச்சனை தன்னுடைய வாழ்க்கையில். Number 1, 1, the child that was born பிறந்த குழந்தை died. செத்து போனுச்சு. He had to see his newly born child die. புதிதாய் பிறந்த குழந்தை சாகிறதை அவர் பார்க்கிறார். Number 2, இரண்டாவது, his own daughter Tamar தன்னுடைய சொந்த மகள் தாமார் was raped by his eldest son Amnon. அவருடைய மூத்த மகன் அம்னோன் அவன் மூலமாக கற்பழிக்கப்பட்டார். You rape one woman, நீ ஒரு மனுஷை கற்பழித்த,
What do you call it? அது என்ன நம்ம அழைப்போம்? Rape. கற்பழிப்பு. What David did to Bathsheba was called rape. தாவீது பட்சிபுக்கு செய்தது விரோதமாக அது வந்து கற்பழிப்பு. What happened? His own daughter got raped by his own son. அவருடைய சொந்த மகளே தன்னுடைய மூத்த மகனால் கற்பழிக்கப்பட்டது. Different mothers. That's the problem. வேற அம்மா இது போச்சு. That they rape each other. No, sorry, they rape. This one rape not each other, but one rape the other. Not each other. The other. ருசியா இருக்குல்ல? Third thing that happened to him. மூணாவது காரியம் அவருக்கு நடந்தது. His own son killed his another son. அவர் சொந்த மகன் அவருடைய இன்னொரு மகனை கொன்று போட்டான். Absalom, the brother of Tamar, killed Amnon. அப்சலோம் வந்து தன்னுடைய தம்பி இன்னொருத்தனை அவன் கொண்டு போட்டான். Amnon is number 1. அம்னோன் வந்து eldest son. மூத்த மகன். Absalom is the third son. அப்சலோம் வந்து மூணாவது மகன். So the third son killed the first son. மூணாவது மகன் வந்து கொண்டு போட்டார். You think it's over? முடிஞ்சிச்சு நினைக்கிறீங்களா? See, when it pains, let me tell you, it pains God. தேவனுக்கு இது ரொம்ப மனவசனையா இருந்தது. You think God just did it simply? தேவன் சும்மா செய்தார் நினைக்கிறீங்களா? He loves David. தாவீதை ரொம்ப நேசிக்கிறார். But God is still a God of justice. ஆனால் அதே சமயத்துல தேவன் வந்து நீதி உள்ள தேவன். நீ தப்பு செஞ்ச. The fourth thing that took place. நாலாவது காரியம் நடந்தது. Absalom committed treason against him. அப்சலோம் வந்து தனக்கு விரோதமாக துரோகம் செய்தார். Absalom wanted to take his place and wanted to kill him. அப்சலோம் வந்து தாவீது ராஜாவுடைய இடத்தை எடுக்கும்படியாக அவர் கொல்ல His own son wanted to kill him. அவருடைய சொந்த மகனே அவர் கொல்ல இருந்தார். Has your own son tried to kill you? உங்க சொந்த மகன் உங்களை கொல்ல பார்த்தாங்களா? You'll go and cry there. அங்க போய் அழுவீங்க. If your own son tries to kill you, உங்க சொந்த மகன் உங்களை கொல்ல இருப்பானா he'll break you. அது உங்களை உடைத்து விடும். And the fifth thing that took place. ஐந்தாவது காரியம் நடந்தது. Absalom was killed. அப்சலோம் கொல்லப்படுகிறார். David's life, he saw 3 sons die. தாவீதினுடைய வாழ்க்கையில் நீங்க பார்த்தீங்கன்னா 3 மகன்கள் கொல்லப்படுகிறாங்க. In his lifetime, அவருடைய வாழ்க்கையிலேயே பார்த்தார். It's very painful to see your own children die. அவர் உயிரோடு இருக்கும்போது தன்னுடைய சொந்த பிள்ளைகள் கொல்லப்படுகிறதை பார்த்தார். Very painful. ரொம்ப வேதனையா. He's the unborn child, the newly born child. புதிதாய் பிறந்த குழந்தை. Amnon, his eldest. அம்னோன் தன்னுடைய மூத்த மகன். And then third son, Absalom. மூன்றாவது மகன் அப்சலோம். Then we know his own daughter was raped and she did not marry after that. தன்னுடைய சொந்த மகளே கற்பழிக்கப்பட்டால் அதன் பிறகு அவர் கல்யாணம் பண்ணார். She lived as a widow, I think. அவர் வந்து விதவையாகி வாழ்ந்தார். Personal crisis. தனிப்பட்ட வாழ்க்கையில பல பிரச்சனைகள். But this is where we are saying David understood repentance. இங்கதான் நம்ம பார்க்கிறோம் தாவீது வந்து மனம் திரும்புதல் என்னன்னு சொல்லிட்டு. See, he did many great things for God. தேவனுக்கென்று பெரிய காரியங்களை செய்தாரு. He did some mistakes in his life. வாழ்க்கையில சில தப்புகள் செய்தாரு. Sometimes when we do one mistake, we try to cover it up with another mistake. சில சமயத்துல ஒரு தப்பு செய்தோம்னாக்க அதை மூடுவதற்கு நம்ம இன்னும். That's what David did. தாவீது அதான் செய்தார். He fell into a moment of lust. அதாவது இச்சையின் பாவத்துல ஒரு நிமிடம் விழுந்தார். And when God exposed his mistake, தேவன் அந்த காரியத்தை வெளியே கொண்டு வரும்போது he killed the person because he wanted to cover it up. ஏன்னா அதை மூட பார்த்தாரு, ஆனா அதுல வந்து அவர் கொலை செய்தார். And this is where இங்கதான் God sent the prophet Nathan. தேவன் வந்து தம்முடைய தீர்க்கதரிசி நாத்தானை அனுப்புகிறார். David, you have done wrong. தாவீது நீ தவறு செய்தாய். God has to speak somehow. தேவன் எப்படியோ பேச வேண்டியதா இருந்தது. If you think that God will speak in your dreams when you did the mistake, தேவன் வந்து உங்களுடைய கனவிலையோ அல்லது தூக்கத்திலையோ let God tell me himself. தேவனே எனக்கு சொல்லட்டும்னு சொல்லுவீங்க. God always speaks to people. தேவன் மனுஷர்கள் மூலமாக பேசுவார். God always corrects us through people. தேவன் மற்றவர்கள் மூலமாய் நம்மளை திருத்துவார். And God sent the prophet Nathan. தேவன் வந்து
தீர்க்கதரிசி நாத்தானை அனுப்புகிறார். You have done wrong. நீ தப்பு செஞ்சிட்ட. You slept with your neighbor's wife. உன்னுடைய பிறனுடைய மனைவியோடு நீ And படுத்திருந்த. then you killed your neighbor. உன்னுடைய பிறனை நீ கொன்று போட்ட. Immediately, உடனே he said, I have sinned before God. நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன்னு சொல்றார். God exposed the sin. தேவன் அந்த பாவத்தை See, வெளிப்படுத்துகிறார். if David was a bad fellow, தேவன் தாவீது கெட்டவராய் இருப்பாரானா, if David had no fear of God, தாவீதுக்கு தேவ பயம் இல்லைன்னா he will kill Nathan. அவர் நாத்தானை கொன்று போட்டு விடுவார். That's what Saul would have done. சவுலும் அதை செய்திருப்பார். The prophet comes, kill the prophet. தீர்க்கதரிசி வந்தாரா அவரை கொன்று Next போட்டு, prophet can kill the next prophet. அடுத்த தீர்க்கதரிசி வராரு கொண்டு போட்டுருவோம். Because no one knows. இன்னும் யாருக்கும் தெரியாது. God told prophet, ஆண்டவர் தீர்க்கதரிசிட்ட சொல்றாரு, I know what you did. நீ என்ன செய்தன்னு எனக்கு தெரியும். But immediately, உடனே he humbles himself before God. தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறார். I have sinned before God. நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன், Forgive me. என்னை மன்னித்தர். Then he goes and prays and asks for forgiveness from God. பிறகு தேவனிடத்துல போய் ஆண்டவரிடத்துல மன்றாடுகிறார், என்னை மன்னியும் ஆண்டவரே. So this is where he received the grace of God. இங்கேதான் தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொள்கிறார். God did not kill him. தேவன் அவரை கொன்று போடல, God forgave him. தேவன் அவரை மன்னிக்கிறார். God is a forgiving God. தேவன் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். That's where we see the grace. அங்கதான் தேவனுடைய கிருபையை நாம் Grace is so பெற்றுக் important கொள்கிறோம். for all of us. இது நம்ம எல்லாருக்கும் மிக மிக முக்கியம். First, it's not just favor. தேவனுடைய தயவு மாத்திரமல்ல, Some of us just ride on the favor of God. சிலர் நம்மில தேவனுடைய தயவிலே நம்ம Many of us are blessed. நம்மில அநேகர் After you ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். come to know Christ, you are blessed. கிறிஸ்துவை அறிந்த பிறகு நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். And we ride on the favor of God. தேவனுடைய தயவுல நம்ம கடந்து We போகிறோம். forget the grace of God. தேவனுடைய கிருபையை நம்ம மறந்து How God விடுகிறோம். forgave you. எப்படி தேவன் நம்மளை மன்னித்தார். We need the favor of God. தேவனுடைய தயவு நமக்கு But we தேவை. also need the grace of God. ஆனா அதே சமயத்தில் Every தேவனுடைய day, God, Lord, I fall short. நம்ம ஆண்டவரிடத்துல கதற வேண்டும், ஆண்டவரே நான் குறைபட்டு போறேன், Lord, I did wrong. ஆண்டவரே நான் தப்பு செய்தேன், Please forgive me. என்னை மன்னித்தருளும் ஆண்டவரே. The grace of God. தேவனுடைய கிருபை. But we also need to understand அதே சமயத்தில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், that God is a God of justice. தேவன் ஒரு நீதியின் தேவனாய் இருக்கிறார். If we did wrong, நாம் தப்பு செய்வோமானால் sometimes He has to act. தேவன் அவர் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். The personal crisis that happened in David's life தாவீதுடைய வாழ்க்கையில நடைபெற்ற அந்த தனிப்பட்ட ஒரு காரியம், took பிரச்சனை, place because God was just. இது நடந்தது காரணம் தேவன் நீதியின் தேவனாய் இருக்கிறார். How can a man of God go through all this? எப்படி ஒரு தேவ மனுஷர் இப்படி எல்லாம் கடந்து போக Don't வேண்டும்? look at the man, look at God. அந்த மனுஷனை பார்க்காதீங்க, தேவனை நோக்கி God is பாருங்க. just. தேவன் நீதியின் தேவன். He has to act. அவர் நிச்சயமா Whether செயல்பட he is வேண்டும். beloved child or not. அவருடைய நேச பிள்ளையா இருந்தாலும் இல்லையோ, He has to act. அவர் நிச்சயமா செயல்படணும். Now I want to tell you one of the most sad thing about, not sad, but God disqualified David from one thing. ஆண்டவர் தாவீதை ஒரு காரியத்துல ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி தள்ளிவிட்டார். Disqualification. அதாவது தகுதி இல்லாமல் தள்ளிவிட்டார். Sometimes we also must fear this word disqualified. நாம் இந்த ஒரு வார்த்தையை நம்ம பயப்படணும். அதாவது தேவன் தள்ளி விடுவார். Especially if you are serving. விசேஷமாக நம்ம ஊழியம் செய்யும் போது Sometimes God can disqualify us. சில சமயத்தில் தேவன் நம்மளை தள்ளுபடி செய்வார். Don't think that whatever you do, God will just bring you back and put you back where you were supposed to. நினைக்காதீங்க நம்ம எதை செய்தாலும் சரி தேவன் கொண்டு நம்ம அங்க வச்சிருவாரு. Sometimes there's disqualification. சில சமயத்தில் தள்ளுபடி வரும். What did God disqualify him from? தேவன் தாவீதை என்ன ஒரு காரியத்தை தள்ளுபடி செய்தார்? David wanted to build a temple for the Lord. தாவீது தேவனுக்கு என்று ஒரு ஆலயம் கட்ட இருந்தார். Desire. ஒரு வாஞ்சை. Do something for the Lord. தேவனுக்கு என்று ஏதாவது செய்யணும். So he goes to prophet Nathan. ஆகிய நாத்தான் தீர்க்கதரிசிட்ட The போறார். same prophet also, அதே தீர்க்கதரிசி தான். who knows his nonsense all. அவருடைய அட்டகாசம்லாம் அவருக்கு தெரியும். He said, I want to build a temple for the Lord. அவர் சொல்றாரு, நான் ஆண்டவருக்குன்னு ஒரு ஆலயம் கட்ட போறேன். I live in a palace, நான் ஒரு அரண்மனையில தங்கி இருக்கிறேன். but
The tabernacle of the Lord is in a tent. ஆனா தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் வந்து ஒரு கூடாரத்துல இருக்கு. And humanly, Nathan said, "You are the king, go and build." மனுஷிகமாக நாத்தான் தீர்க்கதரிசியார், நீங்க ராஜா, நீங்க செய்ய வேண்டியதை கட்டு செய்யுங்கன்னு சொல்றார். But that night the Lord spoke to Nathan. ஆனா அந்த ராத்திரி தேவன் வந்து நாத்தான் தீர்க்கதரிசியோட பேசினார். David shall not build my temple. தாவீது என்னுடைய ஆலயத்தை கட்டக்கூடாது. Why, Lord? ஏன் ஆண்டவரே? He loves you. அவர் உம்மை நேசிக்கிறார் இல்லீங்களா? There's no king like him. அவரை போல ஒரு ராஜா இல்லையே. And the Lord says, ஆண்டவர் சொல்றார், his hand has blood. அவனுடைய கரங்கள் வந்து இரத்தத்தை சிந்தி இருக்குது. First thing, he's a man of war. அவன் ஒரு யுத்தத்தின் மனுஷர். He has killed many people. அநேகரை கொண்டு போட்டிருக்கிறாரு. Blood on his hands. அவருடைய கையில் இரத்தம். But the other thing that we must understand also, இன்னொரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Uriah's blood is in his hands. உரியாவினுடைய இரத்தம் அவனுடைய கையில் இருக்கு. God said, God forgave him. ஆண்டவர் மன்னித்தார். See, forgiveness is very easy. மன்னிக்கிறது ரொம்ப சுலபம். God can forgive us. ஆண்டவர் மன்னிப்பார். But sometimes, சில சமயங்கள்ல to build a temple ஒரு ஆலயத்தை கட்டுவது is meant for someone with a pure heart. ஒரு சுத்த இருதயம் உள்ள ஒரு மனுஷன் தான் செய்யக்கூடும். Not to say Solomon was very clean. சாலமோன் வந்து ரொம்ப சுத்தமா இருந்தார் என்றால, after he finished building, he became corrupt. அவர் அந்த ஆலயத்தை கட்டின பிறகுதான் அவர் வந்து பாவியானார். To build a temple, ஆனா தேவனுடைய ஆலயத்தை கட்டுவது அது அவருடைய இருதயத்தின் வாஞ்சை. God said, no, this man, your hands have blood. தேவன் சொன்னாரு, இல்ல கரங்கள் வந்து கைகள் வந்து இரத்தத்தை God சிந்திருக்கு. said, do not build the temple. தேவன் சொன்னாரு, நீ ஆலயத்தை God is willing to wait for David to die. தேவன் காத்திருந்தாரு தாவீது சாகிறதுக்கு. It's okay, I can wait. நான் காத்திருப்பேன். I will wait. நான் காத்திருப்பேன். Because God is concerned about the cleanliness of our hands. காரணம் தேவன் வந்து நம்முடைய கைகள் வந்து சுத்தமா When we இருக்கிறதை do குறித்து ministry, நாம் ஊழியம் செய்யும் போது how is our hands? நம்முடைய கைகள் எப்படி இருக்குது? Not everything எல்லாமே can just be accepted by the Lord. தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. Okay. I just end with this one verse. இந்த வசனத்தோடு முடிகிறார். God sees, right? That's the title of this sermon. தேவன் பார்க்கிறார். What happened to David தாவீதுக்கு என்ன நடந்துச்சு? will happen to every child of God. எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இது நடக்கக்கூடும். God poured his favor on him. தேவன் தம்முடைய தயவை தன் மேல் ஊற்றினார். God gave grace to him. தேவன் தம்முடைய கிருபை அவருக்கு கொடுத்தார். When he cried out for forgiveness, God forgave him. மன்னியுங்கன்னு சொல்லி அழுவும்போது கதறும்போது But God தேவன் also மன்னித்தார். brought justice on him. அதே சமயத்துல தேவன் நீதியையும் கொண்டு வந்தார். And this is what the Bible calls discipline. வேதம் இது என்ன சொல்லுகிறது? சிட்சிப்பது. Hebrews 12:5-6. Can we just read that? எபிரேயர் Hebrews 12:5-6. எபிரேயர் 12:5 வசனம் வரைக்கும். My son, do not regard lightly the discipline of the Lord, nor faint when you are reproved by him. For those whom the Lord loves, he disciplines, and he scourges every son whom he receives. பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். Do not take lightly the discipline of God. தேவனுடைய சிட்சையை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள God வேண்டாம். disciplines those whom he loves. யாரை ஆண்டவர் நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சிப்பார். So sometimes when something not nice happens to us, சில சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது நடக்கக்கூடாது நடக்குமானால், and if we take time to examine our hearts, நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய, have I done something against the Lord? நான் தேவனுக்கு விரோதமாக ஏதும் பாவம் செய்தேனா? Lord, did I sin against you? ஆண்டவரே, நான் உனக்கு விரோதமாய் பாவம் செய்தேனா? That's the most important question a child of God should ask. ஒரு தேவ பிள்ளை கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. Lord, did I do anything wrong against you? உமக்கு விரோதமாக ஏதாவது நான் பாவம் செய்தேன்? Show me a sign. ஒரு அடையாளத்தை காண்பியும். Show me something.
ஏதாவது காண்பியும் ஆண்டவரே. How do you ask God for signs? ஆண்டவரத்தில் எப்படி அடையாளத்தை கேட்க முடியும்? Lord, if I sin, please let the light turn green. ஆண்டவரே, நம் பாவம் How do you ask செய்ததற்காக God? இந்த விளக்க பச்சையாய் மாறட்டும். How do you ask God for signs? டிராபிக் லைட்ல போய் நிக்க. How? Because how can God speak? எப்படி தேவன் பேசுவார்? காட்டும் எப்படி? Let it rain now if I sinned. நாம் பாவம் செய்தா இப்ப மழை பெய்யட்டும் ஆண்டவரே. அது மழை பெஞ்சல. No, we are. If I didn't sin, show me sun now. How do we ask the Lord for signs? நான் பாவம் செய்தனாக்க ஆண்டவரே சூரிய வெளிச்சம் வரட்டும். Lord, speak to me if I've done anything wrong. ஆண்டவரே என்னோடு பேசும் ஆண்டவரே, நான் ஏதாவது செய்திருப்பேனா? And when you read His word, அவருடைய வார்த்தையை படிக்கும்போது God will speak. தேவன் நம்மோடு Or பேசுவார். He'll send someone அல்லது யாரையாவது அனுப்புவார் to speak to you. உங்களோடு பேசுவதற்கு. When He sends that someone, யாராவது அவர் அனுப்பும்போது do you cut off their head? அவங்களோட தலையை எடுத்துருவீங்களா? The someone is actually Bhuta only, Bhuta only. Messenger only. அந்த ஆள் வந்து எப்படியோ வந்துட்டாரு, புத்தா. For God to speak to you, He has to send someone. ஆண்டவர் பேசுவதற்கு ஆண்டவர் யாரையாவது அனுப்ப வேணும் இல்லைங்களா? There's a king called Asa. ஆசான படிக்கின்ற ஒரு ராஜா இருந்தார். The great grandson of David. தாவீதினுடைய கொள்ளு பேரன். He did wrong. தப்பு செஞ்சாரு. And the prophet came and said, you did wrong. அந்த தீர்க்கதரிசி வந்து சொன்னா நீ பாவம் செய்த. And immediately Asa, the king, put him in prison. ஆசா என்ன செஞ்சாரு? அந்த தீர்க்கதரிசியை பிடிச்சு சிறைச்சல்ல போட்டார். How can you correct me? எப்படி நீ என்னை திருத்த முடியும்? And what happened after that? அதுக்கு பிறகு என்ன நடந்தது? He was diseased in his feet. அவர் தன்னுடைய கால்களில் வியாதிப்பட்டு போனார். But because pride had filled his heart, காரணம் பெருமை தன்னுடைய இருதயத்தை நிரப்பினது. it says that he did not seek the Lord, he sought physicians. அவர் என்ன செய்கிறார்? கர்த்தரை தேடாதபடிக்கு வைத்தியர்களை தேட ஆரம்பித்தார். And he died in that sickness. அந்த வியாதியில அவர் செத்து போனார். Sickness came because of discipline. அந்த வியாதி வந்தது காரணம் வந்து சிட்சையினாலே. God will send people to speak to us. ஆண்டவர் யாரையாவது அனுப்புவார் நம்ம இடத்துல Don't only பேசுவதற்கு. take the good, take the bad also. நன்மை மாத்திரம் எடுக்க வேண்டாம், அதாவது தீமையும் எடுத்துக்கொள்ளுங்க. I went for meetings in my younger days. வாலிப நாட்கள்ல கூட்டத்துக்கு போயிருக்கிறாரு. I just go for cell group. செல் குரூப் மீட்டிங் And people praying for me, something wrong. And look, people prayed over me and just tembak me in the prayer. மக்கள் ஜெபிக்கும் போது ஜெபத்துல அவரை தாக்குனாங்க. Just there's one lady who I went for a cell group back in my days in Penang. பினாங்ல வந்து ஒரு செல் குரூப் மீட்டிங்ல அவர் போனாரு. மாணவனா இருக்கும்போது cell group. And this lady just prayed with me and she feel the Lord saying that something is not right. அந்த மனுஷி அவருக்கு ஜெபிச்சு அவருக்கு சொன்னாங்க, நீ இருதயத்துல ஏதோ ஒன்னு தோணுது, நீ உனக்கு சரியில்லை, ஏதோ ஒரு காரியம். So what do I do? என்ன செய்வது? What people will do next usually? அடுத்து ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? பொதுவா என்ன செய்வாங்க? I don't want to go back to that church. அந்த சபைக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லுவாங்க. I don't want to go back to the church. I go there talking nonsense. அந்த சபைக்கு போனாங்க, என்னமோ குப்பையெல்லாம் பேசுறாங்க. I kept on going. ஆனா தொடர்ந்து போனாரு. Until I finished Penang, I was going there. பினாங்ல படிப்பு And in முடிக்கிற that வரைக்கும் place, God போயிட்டு changed my life. அந்த இடத்துல தேவன் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றினார். In that church, Georgetown Baptist Church. ஜார்ஜ்டவுன் பேப்டிஸ்ட் சபை ஒன்று இருக்குது, அங்க தேவன். These are all lay people, not pastors, who just prayed for me and they feel. இவங்கெல்லாம் பாஸ்டர்களை, இவங்கெல்லாம் சபை தலைவர்கள். God will correct me. தேவன் திருத்துவார். But God also will encourage me. அதே சமயம் தேவன் உற்சாகப்படுத்தவும் செய்வார். This is what God does. இதான் தேவன் செய்வார். Favor, தயவு, grace, கிருபை, justice. நியாயம். All three things இந்த are part of God. மூன்று காரியங்களும் தேவனுக்குரியது. We need to, as children of God, we need to know
தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் செய்யணும், how to balance all these எப்படி three. இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணணும். Don't just ride on the favor of God. தேவனுடைய தயவுல மாத்திரம் நம்ம வந்து போக கூடாது. God is also a God of favor. தேவன் தயவு He is காண்பிக்கிறவர், a God of grace who forgives கிருபையின் you. தேவன், மன்னிக்கிறார். But he also is a God of justice. அதே சமயத்தில் அவர் நீதியின் தேவனாயிருக்கிறார். He never pushed David out. தாவீதை தள்ளிவிடல, Gave him his grace. அவர் கிருபையை Gave him கொடுத்தார். back his favor. அவருடைய தயவை But கொடுத்தார். he also has to do justice. ஆனா அதே சமயத்தில் அவரு நீதி சரிப்படுத்த வேண்டியதா God இருக்கு. sees. தேவன் பார்க்கிறார். What happened to actually to David? தாவீதுக்கு என்ன நடந்துச்சு? Why did he fall into sin? ஏன் பாவத்தில் விழுந்தார்? Pride. பெருமை. When he had everything in his life, அவருடைய வாழ்க்கையில எல்லாமே இருந்த நேரத்தில் he got relaxed. அவர் வந்து சற்று ரிலாக்ஸ் ஆயிட்டார். Sin comes when we have pride. பாவம் எப்பொழுது வரும்? நம்முடைய இருதயத்துல பெருமை இருக்கும்போது. Got proud. பெருமை இருந்தது. Did not go with war with his people. ஜனங்களோடு யுத்தத்துக்கு போகல, Stayed at home. வீட்டுல இருந்தாரு. And then, tada, திடீர்னு இப்படி ஆனது. baby came out. குழந்தை வெளியே வந்துச்சு. எப்போ வந்துச்சு? When did the baby come out? எப்ப அந்த குழந்தை வந்துச்சு? When the king did not go to battle. தாவீது அந்த ராஜா யுத்தத்துக்கு போவாதனால That's when the baby came out. அப்பதான் அந்த குழந்தை வெளியே வந்துச்சு. Shall we step? எழுத நிற்போம். I'll just share something that I received a word from another. If you are disciplined by God, தேவனால் நீங்கள் சிட்சிக்கப்படும் போது not everything that happens to you is discipline. எல்லாமே சிச்சை என்று சொல்ல முடியாது. You go over your bum, your something falls off doesn't mean it's God's. Not everything is discipline of God. Sometimes ஏதாவது ஒன்று விழுந்துச்சுனாக்க தேவனுடைய சிச்சைன்னு சொல்ல முடியாது. sometimes it's just some things are just what you call tachela. It's just accidental. சில சமயத்துல தற்செயலாய் நடக்கும். But some things are given because God loves you. சில காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டது கர்த்தர் உங்களை நேசிக்கிறதுனால. Discipline is a sign that God loves you. சிச்சை என்பது தேவன் உங்கள் மேல் இருக்கிற ஒரு அடையாளம். You should take it with a heart of repentance and come back to the Lord. மனம் திரும்புதலின் ஆவியோடு அதை ஏற்றுக்கொண்டு தேவனிடத்தில் திரும்பி வாங்க. Father Lord, I just commit everyone here. அப்பா பிதாவே, இங்க இருக்கிற யாரையும் கொடுக்கிறோம், என்னையும் சேர்த்து. Lord, we just pray, Father, that teach us, Lord, to understand you. ஆண்டவரே, உம்மை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். Our faith எங்களுடைய விசுவாசம் is not for man, மனுஷனுக்கு அல்ல, but for the living God. ஆனா ஜீவனுள்ள தேவனுக்கு. I pray, Father, that today we will know the favor of God over our lives. ஆண்டவரே, இன்றைக்கே உம்முடைய தயவு எங்களுடைய வாழ்க்கையில அறிந்து கொள்ள உதவி We are செய்யும். blessed because God's favor is on me. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், காரணம் உம்முடைய கிருபை எங்கள் மேல இருக்குது. We are still alive because of the grace of God which forgives us. நம் உயிரோடு இருக்கிறது தேவனுடைய கிருபை நம்ம மேல இருப்பதனால. And we thank you, Lord, for your grace over our lives. உம்முடைய கிருபைக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. But Lord, teach us to understand also your justice. ஆண்டவரே, அதே சமயத்துல உம்முடைய நீதியை நாங்கள் அறிந்து புரிந்து கொள்ள உதவி செய்யும். That you are a God who is just. நீர் வந்து நீதியின் தேவன் என்று அறிந்து கொள்ள. You see all things. நீ எல்லாவற்றையும் பார்க்கிறீர். You know all things. நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். And what you want from us is for us to please you. எங்க இடத்துல ஆண்டவரே நீர் என்ன எதிர்பார்க்கிறீர்? நாங்கள் உமக்கு பிரியமாயிருக்க. So teach us, Lord, to please you. ஆண்டவரே, உம்மை பிரியப்படுத்த எங்களுக்கு கற்றுத்தாரும். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென்.